விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. ஏன் தம்பி யோசிச்சுட்டு இருக்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்கல்ல, சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஸோ யார் தப்பு பண்ண நீங்களே கண்டுபிடிங்க. நான் நியாயப்படி தான் நடந்துப்பேன், அது உங்களுக்கே தெரியும். அந்த பொண்ணை நான் ஏமாத்துற மாதிரி நினைச்சிருந்தா இந்த ஆரஞ்சு முட்டை என்கிட்டே வந்திருக்கும். என்ன அதை சொல்லி புரிய வைங்க. ஐயோ, ரெண்டு பேரும் முதல்ல நிறுத்துங்க. ஒரு ஆரஞ்சு மிட்டாய்க்கு இவ்வளவா சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும்? தம்பி, ஆரஞ்சு மிட்டாய் தான், இல்லைன்னு சொல்லல. என்ன இது ஒரு சாதாரணமான பொருள் தான். ஆனா சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போடுறால, அப்ப இது கரெக்டா நியாயத்தை கேட்கணும்ல. அப்பா நிறுத்துங்க. சின்ன பொண்ணு இல்ல, பெரிய பொண்ணு இல்ல. என்ன இங்க பாருங்க மேம், நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெகுலர் கஸ்டமர், அது எனக்கு தெரியும். பாப்பா, நான் இன்னைக்குதான் பாப்பா இங்க பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒன்னு நான் பார்த்தது கிடையாது. அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல நான் பேசல. செக் பண்ணீங்களா? இங்க பாருமா, தப்புன்னு பார்த்தா ஓ மேலதான். ஆமாம்மா, செக் பண்ண. நீ வேணா ஒரு தடவை பார்த்துக்கோ. என்ன, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு மிட்டாய் பார்த்துருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கை தொட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீ ஆரஞ்சு மிட்டாயின்னு அந்த டப்பாவை எடுத்த. ஓட்ட சிசிடிவி வச்சு இப்ப உங்க கடை நடத்திட்டு இருக்காங்க. நல்லா இருக்கே. என்ன சரியில்லை? உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரியில்லையா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இவங்க மாமாவோட அம்மா தானே? அத்தை இவ எப்படி இவங்க கிட்ட போனா? ஐயோ, இவ பேசுறத பார்த்தா ஏதோ சண்டை போடுற மாதிரி தெரியுது. தெரிஞ்சு போடுறாளா தெரியாம போடுறான்னு தெரியலையே. ஐயோ, ஏதாவது ஒரு ஏழ்ரை குட்டி ஃப்ராலே. இப்ப நான் எப்படி இவளை கூப்பிடுவேன்? இப்ப நாங்க போனா குட்டியோட சித்தின்னு தெரிஞ்சிரும். இது மாமாவோட குழந்தைன்னு தெரிஞ்சிரும். என்ன பண்றது? கடவுளே, எப்படி ஒரு இடத்துல நீ சிக்க வச்சிருக்க? நீ இப்ப நீ என்ன பண்ணுவ? உண்மையை ஒத்துக்கோ. என்ன சரி, ஓகே தம்பி, அந்த ஆரஞ்சு மிட்டாய அந்த பொண்ணுக்கே கொடுங்க. தம்பி, நீங்க அந்த ஆரஞ்சு மிட்டாய பேக் பண்ணுங்க, நான் பே பண்ண. தம்பி, நீ பேக் பண்ணு. ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் இதுக்கு டேக் எடுத்துட்டு வரேன். முதல்ல எடுத்துட்டு வந்ததுக்கு டேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டேக் அவுட் எடுத்துட்டு வரேன், போருங்க. சரிப்பா. என்ன நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ற மாதிரி தெரியுது. நீங்க பெரிய மனசு பண்ணினா எனக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வேணாம். நான் போய் வேற வேற எடுத்துக்கறேன். ஆக்சுவலா அங்க ஒன்னு தான் இருந்துச்சு, அதனால தான் இத நான் எடுத்தேன். பேசி முடிச்சாச்சா? ஏன் இன்னும் பேசறேன்னு சொல்லி கொடுக்க போறீங்களா? அம்மா, நல்லா வாய் பேசுற நீ. என்ன உன்னை ஒரு ஜாடியில பாக்கும்போது என் மருமக மாதிரியே இருக்க. என்னது மருமக மாதிரியா? ஐயோ, அவங்க மருமகளோட மினி டெரக்ஸ் அத்தை. இப்ப நான் எப்படி அவளை இங்க இருந்து கூப்பிடுவேன்? ஐயோ, நல்ல வசமா என்ன மாட்டி விட போறா. அப்படி சொன்னாலே இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ ஹலோ, கேக்கல? ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, எனக்கு ஒண்ணுமே கேக்கல. ஏங்க நான் வெளிய. ஆமாங்க, ஷர்மி தான் பேசுறேன். எனக்கு நீங்க பேசுறதே கேக்கல, விட்டு விட்டு கேக்குது. ஏங்க நான் வெளிய வரேன். உங்க மருமக மாதிரி இருந்தானே என்ன ஏமாத்துறீங்களா? ஐயோ, யார வேணாலும் ஏமாத்திடலாம். என் மகனை கூட ஏமாத்திடலாம். ஆனா என் மருமகளை ஏமாத்த முடியாது. இப்ப நீ அதுதான் பண்ணிருக்க. சரி, ஓகே, இருக்கட்டும். நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. என்ன, நீ ஆசையா அந்த ஆரஞ்சு மிட்டாய் எடுத்த, நானே என் பையனுக்கு பிடிக்குன்ற ஆசையில எடுத்தேன். என்ன, ஆக்சுவலா ரெண்டு தான் இருந்துச்சு, டேக் போடாம மேல வச்சிருந்தாங்க. நம்ம அதை பார்க்கல. நான் கூட கேமரால பார்க்கும் போதா பார்த்தேன் மேல டேக் போட்டு இருந்ததை. கீழே டேக் இல்லாம இருக்கிறத ஒண்ணு நம்ம எடுத்துட்டோம். சரி விடு. அதாவது ஒரு இடத்துக்கிட்ட போய் சொல்லி ஒரு விஷயத்தை வாங்கக்கூடாது, அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். என்ன இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க? என்ன பண்ற? அம்மாடியோ, என்ன நடக்குதுங்க? ஐயோ, நம்ம அம்மா கிட்ட குட்டியா?
சும்மாவே எல்லாத்தையும் வச்சு செய்வாளே, இப்போ யார்கிட்ட மாட்டிருக்கா? சரியான ஹிட்லர்கிட்ட மாட்டிருக்காளே. ஆனா அம்மா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கேரக்டர் சிரிக்க கூடாது. என்ன பஞ்சாயத்து விட்டு வச்சிருப்பாங்க. எதையாவது வம்பிழுத்து வச்சு 7:30 கூட்டுங்க. அப்பெல்லாம் நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். என்ன புடி, உனக்கு தான் ஆரஞ்சு மிட்டாய், நீயே எடுத்துக்கோ, இதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன். இல்ல 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 அப்பலாம் நீங்க ஒண்ணு பே பண்ண வேணாம். ஆரஞ்சு மிட்டாய் வேணா நான் எடுத்துக்கிறேன். பே நானே பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கு காசு. அப்படியா? காசெல்லாம் இருக்கா? ஆமா ஏன் நாங்களும் காசு வச்சுக்க மாட்டோமா? வச்சிருக்கேன். வேணா நீங்களும் வேணா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் டப்பா எடுங்க. உங்களுக்கு சேர்த்து நானே பே பண்றேன். நான் நல்ல காசு வச்சிருக்கேன். போறா, எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரியல. அதான எவனையாவது விட்டு வைப்பியா நீ? பிடிச்சாங்க போற ஃப்ரெண்டு பிடிக்கிறதா வேலை. ஆனா நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து இப்ப நீ போனில இன்பா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவா. நீ மூட்டை இங்கனுக்குள்ளே நில்லு. உனக்கு பஞ்சாயத்து பேசி முடிக்கணும். ஏதோ சண்டை கட்டுறானுங்க. என்ன சண்டை என்ன தெரியல. ஆரஞ்சு முட்டைக்கு போடுறானுங்களோ. ஆமா நான் ரொம்ப பெரிய ஆள் தான். சரி விடுங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள இனிமே நம்ம சண்டை போட வேணாம். என்ன நம்ம பழம் விட்டுக்கலாம். பழம். பழமா? சரி. என்ன சிரிக்கிறீங்க? ஏன் பழம் போட மாட்டீங்களா? நான் மன்னிச்சிட்டேன். எனக்கு பெரிய மனசு தான், அதனால நான் மன்னிச்சிட்டேன். பழம். சரிம்மா, எனக்கும் பெரிய மனசுதான். பழம். உன் பேர் என்ன? நீங்க கூட நல்லா தான் பேசுறீங்க. என் பேரு சஹானா. உங்க பேர் என்ன? ஓ, பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்க பெரிய மனசியா? பின்ன உங்களை எப்படி கூப்பிடுறது? உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க, அப்படி தானே சொல்லி கூப்பிடணும். எனக்கு உங்கள மாதிரியே நிறைய பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பேர் சொல்லி தான் நான் கூப்பிடுவேன், தெரியுமா? ரொம்ப பெரிய மனசிதான். சரி, பேர் சொல்லிலாம் கூப்பிட வேணாம், பாட்டின்னு கூப்பிடுங்க. அப்ப நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? பாட்டி மா, உங்க மனசுக்குள்ள இது எவ்வளவு பெரிய ஏக்கமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா. இனி யாரும் அண்ணனோட குழந்தை இருந்திருந்தா இதே மாதிரி கண்டிப்பா உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுருக்கும்ல. என்னமோ தெரியலம்மா, குட்டி எல்லார்கிட்டயும் அட்டாச் ஆகிறா. என்னன்னு தான் எனக்குமே தெரியல. முதல்ல என்கிட்ட, அப்புறம் அண்ணங்கிட்ட, இப்போ உங்ககிட்ட, அப்புறம் அப்பா கிட்டே ஆவான்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்க குட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாவே எல்லாமே மாறும். சரி பாட்டின்னு கூப்பிட சொல்றீங்க. எனக்கு கூட பாட்டிலாம் இல்ல தான், தாத்தா மட்டும் தான் இருக்காங்க. அப்படியா? பாட்டி எங்க? பாட்டி அம்மா சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்களா? ஓ அப்படியா, சரி ஓகே. இனிமே நான் உங்களுக்கு பாட்டியா இருக்கேன், ஓகேவா? அடிக்கடி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவீங்களா? இல்ல இல்ல நான் இன்னைக்கு தான் வந்தேன். எப்பவுமே எங்க அம்மா வருவாங்க, எங்க தாத்தா வருவாங்க, எங்க சித்தி வருவாங்க. அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்கணும், அம்மா கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு நான் சும்மா வெட்டியா இருந்தேனா, அதனால நான் வந்தேன். அப்படியா? சரி, நான் வாரம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவேன். அப்போ வந்தீங்கன்னா இனி பாருங்க என்ன. என்னமோ தெரியல. குட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்களா ஃப்ரெண்டா கிடைக்கிறாங்க. சின்ன பசங்க யாரும் ஃப்ரெண்ட் கிடைக்கல. ஓகே, நாமளே இனிமே ஃப்ரெண்ட்ஸ். சரி கண்ணு, சரிந்தா வாங்கிக்கோ. இருக்கட்டும். என் சித்தி உள்ள ஜாமான் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். கண்டிப்பா இந்த ஆரஞ்சு மிட்டாய் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்ததுக்காக நானும் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு பதிலுக்கு பண்ணுவேன்னா. சரிடி அம்மா. ஏன் பாட்டி, உங்க மருமக ரொம்ப புத்திசாலியோ? எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஆமா, ஏன்? இல்ல இல்ல எங்க அம்மா கூட இப்படிதான். எங்க அம்மாவை ஏமாத்தவே முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் மாட்டிப்போம், தெரியுமா? அவ்வளவு புத்தி கூர்மையான ஆளு, தெரியுமா? ஒருவேளை உங்க மருமகளும் எங்க அம்மா ஒண்ணா இருப்பாங்களோ? என்னாச்சு? இல்ல என்னமோ சொன்னில்ல. இல்ல இல்ல ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி புத்தியா கடவுள் கொடுத்துட்டாரோன்னு சொல்ல வந்த, வேற ஒண்ணும் இல்ல. இருக்கலாம். நல்ல புத்திசாலியா பேசுற, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, கிளம்பலாமா? இங்கும் சித்தி வர சொல்லு, பார்த்துட்டு போறேன். அது உள்ள இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. எல்லா ஜாமானும் எடுத்துட்டு வரோம். நீங்க இருங்க, நான் போய் பார்த்து அதுகிட்ட கொடுத்துறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க யார் கூட வந்தீங்க? நான் என் பையன் கூட வந்தேன், அவன் எங்க சுத்துறானோ. சரி ஓகே பார்த்து போங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வரும்போது உங்களை நான் மீட் பண்றேன். என்ன பை. பாய்டி. உட்காரமா வெண்பா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க எதுக்கோ கூப்பிட்டீங்கல்ல, சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாம்மா, பேசணும். ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காருமா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். எனக்கு ஒர்க் இருக்குல்ல, என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா பேசிட்டு போயிடுவேன். ஒன்றும் இல்லை. என்னடா ஆஃபீஸில் வந்து சேர்ந்து இத்தனை நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறானேன்னு எதுவும் நினைக்காத. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நேற்று தான் உன்னோட பயோடேட்டாஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணதில் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. என் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே கெஸ் பண்ண முடிஞ்சுது. பட் உன்னோட பயோடேட்டாஸ் பார்க்கும்போது உன்னோட பேக்ரவுண்ட்லேயே உனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி நான் பார்த்தேம்மா. உண்மையா? சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு பேரண்ட்ஸ்னு யாரும் இல்லை. நான் ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு வரேன். ஐ மீன் அது ஒரு ட்ரஸ்ட்டு. புரியுதுமா, பட் உனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் உன் பேரண்ட்ஸ் இருக்காங்களம்மா?
வெண்பா சாரிம்மா, நீ கவலைப்படுறதுக்காக நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணுமா, அதனால தான். இல்லை சார், நான் ஃபீல்லாம் பண்ணலை. நான் இப்போ ஃபீல் பண்ணுறது வேற ஒரு விஷயத்துக்காக. உண்மைதான் சார், அப்பா அம்மா இருக்காங்க. பட் எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் பிறந்ததுலேருந்தே ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வளர்ந்ததா சொன்னாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஒரு அம்மாவும் நான் எப்படி அனாதி அங்கே வந்து இருக்கணும், அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் தான் எனக்கு எல்லாமே. நாங்கள் 2 பேரும் தான் எப்போதுமே ஒற்றுமையாக இருப்போம். அவளை மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி வேறு யாரும் தெரியாது. ட்ரஸ்ட்டில் சொன்னாங்க என் பேரண்ட்ஸே கொண்டு வந்து என்னை விட்டதா. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுக்கு வேணான்னு நினச்சிருந்தா அவங்க என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வராமலே விட்டுருந்துருக்கலாம். இப்படி இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்து ஆனால் அது ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறதுக்காக என்னை பெற்றுக்காமலே இருந்திருக்கலாம்ல. எங்கேயாவது போனால் வந்தா எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு அப்பா அம்மா இல்லையா, நீ அனாதை குழந்தையான்லாம் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துடுவேன் சார். ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது இல்லையா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகன் தான் எல்லாமே. அவரை நம்பி தான் இப்போ வரைக்குமே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சாரிம்மா வெண்பா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் கேட்கல. இல்லைம்மா, நான் ஒரு ஸ்கீம் நடத்திட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸில் முக்கால்வாசி பேருக்கு இது தெரியும். ஏன் நம்ம ஆஃபீஸோட எம்டி இருக்காரு கார்த்தி, என் மாப்பிள்ளை, அவருக்கு கூட தெரியும். அந்த ஸ்கீமில் இந்த மாதிரி குழந்தைங்கள அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தவங்க பெற்றவங்களோட குழந்தைங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு தான் எல்லாத்தையுமே இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி நீ ஒரு பெரிய பொண்ணாக நிற்கும் போது உன்னோட பெயின் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுமா. அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். அதான் நான் கேட்டேன். சார், யாருன்னே தெரியாத 3வது மனுஷன் சார் நீங்கள். ஆனால் பெற்றவங்களுக்கே அவங்க குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் பெற்றுட்டு அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் சார் அதை பர்ஃபெக்டாக நடத்தி அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல விஷயம் தான் சார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள் சார். எனக்கு வேணாம். நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்தேன். அதே மாதிரி இந்த கஷ்டத்திலே நான் இருந்துக்கிறேன். இதுக்கப்புறம் என் அப்பா அம்மா என்னை தேடி வந்தாலும் அவங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்கள பற்றி கேட்கணும். அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்டுட்டா எனக்கு போதும் சார். நான் அனாதையாக இருக்கும் போது எனக்கு கை கொடுத்து என்னை மேலே தூக்கி விட்டது அந்த ட்ரஸ்ட்டு மட்டும்தான். அங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா மட்டும்தான். அவங்கள தான் சார் அம்மானு கூப்பிடுவேன். மற்றபடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே. அவ்வளோதான் சார், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. வேணாம் சார், இதுக்கு மேலே அப்பா அம்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. அவங்க என்னை விட்டுட்டு போனதாகவே இருக்கட்டும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல என்னை பார்த்தா பாவமாக ஒரு பார்வை பார்ப்பாங்கல்ல, அது போதும் சார். அந்த ஒரு பார்வையே எனக்கு போதும். அவங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருந்துட்டு போகிறேன் சார். ஏன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, நான் ஏன் எப்படி என்ன தப்பு பண்ணேன்னு நான் கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சார். தெரிஞ்சுக்க விரும்பல. வேண்பா ப்ளீஸ்மா, அல்லாத. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. என்ன நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா. சின்ன குழந்தைங்களுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். உனக்கும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ உன் அப்பா அம்மா யாருனாலும் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இது வரைக்கும் யாரும் அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி தரேன்லாம் சொல்லி என்கிட்ட வந்து நின்னதில்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க யாருன்னாவது தெரிஞ்சுக்கணும். என்னென்னா சில கேள்விகளை அவங்கக்கிட்ட கேட்கணும். அதை கேட்டுட்டா எனக்கு போதும். அதனால் நான் என்னோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சார். ஓகேம்மா, நீ கவலைப்படாத. கூடி சீக்கிரமாகவே உன் அப்பா அம்மாவை நான் கண்டுபிடிச்சி தரேன். என்ன நீ இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். உன் அப்பா அம்மாவுக்கு அந்த இடத்துல என்ன சூழ்நிலையோ ஒன்று அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது அது கஷ்டம்தான். என்ன ஸோ நீ கவலைப்படாத. அவங்க என்ன சூழ்நிலைக்காக என்ன காரணத்துக்காக விட்டு போனாங்கிறதையாவது நீ தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் அது கண்டுபிடிக்கலாங்கிறேன். இது வரைக்கும் நான் 216 குழந்தைங்களோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் குழந்தைங்கள. அதே மாதிரி நீயும் ஒரு குழந்தையாக தான் உன்னை நான் பார்க்குறேன். ஓகே சார், கண்டுபிடிங்க. என்னோடய டீட்டெயில்ஸ்லாம்
ஆஃபீஸோட மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். இல்லைம்மா வேணாம். இந்த ஸ்கீமுக்கு நான் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கு அனுப்பி வை என்ன. ஓகே சார். அப்புறம் வெண்பா, நான் அப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. ஆ, யாரையாவது லவ் பண்ணுறியம்மா? என்ன வேணுமா, தப்பா கேட்டேனா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பாலாம் நினைக்கல. நான் யாரையும் லவ் பண்ணல சார். நானே ஒரு அனாதை சார். இந்த அனாதையெல்லாம் யார் சார் லவ் பண்ணுவா? அப்படியே லவ் வந்தாலும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு கால் தூசிக்கு கூட ஒருத்தர் என்னை மதிக்க மாட்டாங்க சார். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ஏமா அப்படி சொல்கிற? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை லவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் முக்கியம், அவங்க பணக்காரங்களா இல்லையாங்கிறது முக்கியம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. மனசும் சேர்றது மட்டும்தான் லவ், உண்மையான லவ். ஸோ அதை நீ ஃபஸ்ட்டு மனசில் புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமாகவே எல்லாமே உனக்கு நல்லாவே அமையும். யாரும் இவ்வளோ ஆறுதல் என்கிட்ட பேசினதில்லை சார். தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, நீ கவலைப்படாத. இதை பற்றி பேசதான் ஒன்று கூப்பிட்டேன். நீ போய் ஒர்க் பண்ணு, ஓகேவா? சரிங்க சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட அப்பா அம்மா யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா என் அப்பா அம்மா கிட்ட நான் தான் அவங்க பொண்ணுங்கிறத தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க பொண்ணு நான் தாங்கிறது தெரியாமலே அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நானே அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லிட வேணாம் சார். ஓகேம்மா, நான் சொல்லலை. அண்ணன் ஏன் காலையிலேருந்து ஃபோனே எடுக்க மாட்டான்? நானும் எத்தனை டைம் ட்ரை பண்ணுறது? இப்படிலாம் ஃபோன் எடுக்காமல் இருந்ததே கிடையாதே. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட ஆஃப்டர்நூன் டைமில் கூட எடுத்து பேசிடுவான். ஆனால் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டான். என்னவா இருக்கும்? சரி, சித்தப்பாக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லு கார்த்தி. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி. நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆல் குட் சித்தப்பா. சித்தப்பா, நான் காலையிலேருந்து அண்ணனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ணன் எடுக்கவே மாட்றான். என்னாச்சு சித்தப்பா? அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு மெசேஜ்லையாவது என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவான். பட் இன்னைக்கு அது கூட கிடையாது. நிறைய மெசேஜ் பண்ணிட்டேன். என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்றான்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. நான் இவ்வளோ நாளாக கட்டி காத்துட்டு இருந்த சாம்ராஜ்யத்தை ஒரே நாள சரிச்சிட்டான். அவன் கோவக்காரன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இவ்வளோ முன் கோவக்காரனா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சுடா. சித்தப்பா, என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் என்னப்பா சொல்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்தி. இப்ப என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவனால இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சித்தப்பா, என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஆமாடா, ஒரு பிரச்சனை. நான் என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவனை கோவத்துல திட்டி ஹாஸ்பிட்டல் விட்டு போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டேன். இங்க இருக்க பிரச்சனையில அவன் எங்க போனான்னு கூட நான் கவனிக்கலடா. சரி, இங்க இருக்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அவன் எங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாக்குறியா? எனக்கு இங்க இருக்க பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல இருக்கு. இங்க நான் இருந்தாதான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீ அவன் கொஞ்சம் எங்க இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லு. சரிங்க சித்தப்பா, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி கார்த்தி, வைக்கிறேன். எங்க போயிருப்பான்? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? சரி, மகேஷ் கால் பண்ணலாம். ஹலோ, என்னங்கண்ணா? நம்ம பக்கத்துல காத்து வீசுது. லூசு, எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான். இல்ல, நான் சித்தப்பா கால் பண்ணேன். அவர் என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என்னடா நடக்குது ஹாஸ்பிட்டல்ல? அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்தேன்டா. அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. என்னமோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போல. ஏதோ பிரச்சனைன்னு சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது? ஓ, அதுவா? தெரியலண்ணே. அண்ணன் யாரையோ அடிச்சுட்டதா சொல்லி அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல ஹாஸ்பிட்டலில், நான் வாங்குவேன் வைப்பேன்னு சொல்லி ஒருத்தர் உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கானு, அவனை தான் அடிச்சதா சொல்லி சொன்னாரு. அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே உண்மையே புரியலண்ணா. முழுசா கூட எதுவும் தெரியல.
அப்பா அண்ணனை திட்டினதா கூட சொன்னாரு. நானும் அண்ணனை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த கோவத்தில் எங்கேயோ போயிட்டு தான் சொன்னாரு. கொஞ்சம் தேடி பார்ப்பான்னு கூட என்கிட்டயும் சொன்னாரு. எங்க போனார்? நானும் ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுக்க மாட்டாரு. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலண்ணா. சபா, என்னதாண்டா உங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, எப்படியும் ஓவரா கோவமானாலோ ஸ்ட்ரெஸ் ஆனாலோ பார்ல தான் போய் உட்காந்துருப்பான். நீ கிளம்பி வா, நம்ம போய் பார்க்கலாம். அவன் வழக்கமா எந்த பார் போவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ண்ணா. சரி, நான் பைக் எடுத்துட்டு வரேன், வாங்க போலாம். வேணாண்டா, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வா, கிளம்பி போகலாம். சரிண்ணா. என்ன மகனே, நல்லா என்ஜாய் பண்ற போல மகனே, நல்லா குடிச்சிட்டு இருக்க போல. ஐயோ, உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு. என் வாழ்க்கையை நாசம் பண்ண, என் குடும்பத்தை நாசம் பண்ண, இப்ப என் ஹாஸ்பிட்டல்லையும் என்கிட்ட இருந்து நீ புடுங்கிட்டல்ல. என் ஹாஸ்பிட்டல இப்ப நாசம் பண்ண பாத்துட்டல்ல நீ. உன் குடும்பத்தை நான் நாசம் பண்ணது அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிச்சாடா? ஆமாயா, என் குடும்பத்தை நீ தான் நாசம் பண்ண. என் அபி, என் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து நீ தான் பிரிச்சிருப்ப. என் அபி இன்னைக்கு எதேதோ சொல்லி என்ன திட்டினா தெரியுமா? அவ என்ன திட்டினாலும் என் மைண்ட்ல கூட ஏறலையா. அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன திட்டினா. என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ நான் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் வச்சிருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நான் கட்டுன தாலியா அவன் வச்சிருக்காயா. இவ்வளோ நாளா நான் கட்டின தாலியா அவ சுமந்துக்கிட்டு என்ன ஏமாத்திருக்கா, என்ன காத்திருக்க வச்சிருக்காயா. அவ நான் கட்டின தாலிய கழுத்துல போட்டுருப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லையா. இப்ப நான் என்னையா பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் முன்னாடியும் நான் பைத்தியக்காரனா நிக்கிறேயா. எங்க அப்பா முன்னாடி நான் ஒரு முட்டாளா நிக்கிறேயா. எல்லாரும் முன்னாடி நான் ஒரு கோவக்காரனா நிக்கிறேன். என்ன எல்லாருக்குமே ஒரு சைக்கோ மாதிரி ஆக்கிட்டேன். என்ன எல்லாரையும் நான் அப்படித்தான் நினைக்கிறாங்க. என்ன நீ அப்படி ஆக்கிட்டயா. இது எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். அப்படி என்னையா பண்ணிட்டோம் நாங்க? உன் குடும்பத்துக்கு அப்படி என்ன பண்ணோம் நான் கேக்குறேன். இது என் குடும்பத்தை சுகுநூற பிரிச்சு அக்கா போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருப்பியா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்காம எங்கப்பா? இல்லைண்ண, உனக்கு பாதி விஷயம் தெரியாது. பெரியப்பா பத்தி பெருசா ஒண்ணு நான் உங்ககிட்ட பேசுறது கிடையாது. பட் அண்ணன் பேசுறது தான் உண்மை. இல்ல, எனக்கு புரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் பெரியப்பா கிடையாதுண்ணா. இது வரைக்கும் எங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரியப்பா மட்டும்தான் காரணம். என்னடா சொல்றீங்க? ஆக்சுவலா அவர் ஹாஸ்பிட்டல் வேணும்னு நிக்கிறதுல எனக்குமே உடன்பாடு இல்ல. அவர்கிட்ட நான் டெய்லி சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு ஒன்றும் புரியலடா. உனக்கு போக போக புரியும். என்ன வேணா நீ இங்கே நின்று கேளு அவர் என்ன பேசுறாருன்னு. எனக்காக அமைதியா நின்று கேளு. இல்ல உங்க அப்பாவா அண்ணன் தப்பா பேசுறாரு அப்படின்னா, உனக்கு தப்பா பேசுறாருன்னு தோணுச்சு அப்படின்னா நீ போய் தாராளமா கேள்வி கேட்கலாம். நான் தடுக்க மாட்டேன் உன்ன. சரி, ஓகே, நான் நின்று கேட்கறேன். ஏண்ட மகனே, ஃபுல் போதையில இருக்கியோ? ஆமாயா, ஃபுல் போதையில தான் இருக்கேன். நான் குடிச்சே இன்னைக்கு போய் சேவ போறேன் நானு. ஐயோ, இத கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, குடி மகனே, குடி. சரி, என் கையால நானே ஊத்தி கொடுக்குறேன். குடி இந்த குடி. எங்கேயும் நடக்காது மகனே. ஒரு அப்பனே ஒரு புள்ளைக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கறது. குடி. என்ன மகனே, குடிச்சிட்டியா? ஐயோ, என்னால முடியலையா. சத்யன், இங்க பாருடா சத்யன். அவ்வளவு போதியாடா? சரி, நான் சொல்றது கேக்குறியா? நீ சொன்னல உன் குடும்பத்தை நாசமாக்கினது நான் தான். உன் பொண்டாட்டி, வாச பொண்டாட்டி அபி, அவளை உன்கிட்ட இருந்து பிரிச்சதும் நான் தான். சோ அதுக்கும் மேல இந்த ஹாஸ்பிட்டலை நான் வாங்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா நீ நினைச்சிட்டு இருக்க பத்தியா, உதயா வந்தானு, அந்த உதயாவை அனுப்புனதே நான் தான்.
அவனை போய் ஹாஸ்பிட்டல் எழுதி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா அவன் என்ன உன் கூட கொஞ்சம் கேம் விளையாடிட்டு இருக்கான். வந்தமா அடிச்சமா தூக்கணுமா இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனை போட்டு தள்ளி அந்த பழிய ஓ மேல போடணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஆனா நான் சொல்லாத பிளான நீயே எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா அவனே. உன்னை நான் என் புள்ளன்னு நினைச்சதே கிடையாதுடா. என்னதான் நீ என் தம்பி பையனா இருந்தாலும் உன்னை நான் என் பிள்ளையெல்லாம் நினைச்சது கிடையாது. நீ வேணா வாயால பெரியப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன்னை நான் என் பிள்ளையெல்லாம் நினைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீ தான்டா என் புள்ள. ஏன்னா இன்னைக்கு இந்த அப்போட ஆசையை நிறைவேற்றிட்ட பாத்தியா? சோ அவனை கொன்னுட்ட பாத்தியா? இல்ல நான் கொல்லல, நான் கொல்லலையா, தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் கொல்லல. அவனே நீ கொல்லலனாலும் நான் கொல்லுவேன்டா. சோ அவனோட சாவு கன்ஃபார்ம். அவன் வீரனா நிக்கும் போதுதான் அவனை கொல்றது கஷ்டம். ஆனா இப்ப நீ அவனை படுக்க வச்சுட்ட, இதுக்கப்புறம் ஒருத்தனை கொல்றது ரொம்ப ஈஸி. அவனை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு. இல்ல நான் பண்ணல. அப்புறம் தம்பி, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. ஏன்னா உன் போதை தெரியறதுக்குள்ள அவன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். நீ தெரிஞ்சு இந்த உலகத்தை பார்க்கும்போது அவன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காரு? இதை விட அவர் கேவலமா பேசுவார் என்ன. ஆனா இந்த உதயாவுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு எனக்குமே தோணிட்டு தான் இருக்கு. என்னடா சொல்ற? யாரா முத இந்த உதயா? இருன இதையும் பெரியப்பாப்ப சொல்லுவார். ஏன்னா அண்ணன் இப்போ கான்சியஸ் இல்லைன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு கண்டிப்பா பேசுவார். உண்மை வெளியே வரும் பாரு. இல்லடா நீ என்ன விடு. அந்த ஆளு இப்பவே நான் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கணும். நான் போய் கேட்கறேன். அண்ணன் இரு, நீயும் இந்த இடத்துக்கிட்ட அண்ணன் மாதிரி கோவப்படாத. பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பொறுமையா இரு மகனே. மகனே, நீ அவனை கொல்லணும்னு நினைச்சது ஏன் இப்ப பாட்டால் அடிச்சியே, இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? உன் அம்மா தம இருந்து பாசமா பெத்தெடுத்த உன் அண்ணன். உங்க அம்மா எவ்வளவு அழுதா, உன் அப்பன் எவ்வளவு அழுதான். ஏன் அழுதான்? எனக்கு புள்ள இல்லைன்னு தோணும் போது அவன் மட்டும் புள்ள பெத்துக்கலாமாடா? அவன் புள்ள பெத்துக்கலாமா சொல்லு? அது எப்படா புள்ள பெத்துப்பான்? அப்படி புள்ள பெத்துட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அந்த புள்ளைய உங்க கையில தானே கொடுத்துருவேன். அதனாலதான்டா அவனை பிரிச்சு எடுத்தேன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவனை கொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா அவனை ஏன் கொல்லணும்? அவனையே ஒரு துருப்பு சீட்டா வச்சு உங்க ஃபேமிலியே ஆட்டி படைக்கலாம்டா. அதனாலதான் அவனை இவ்வளவு நாளா ஒரு சைக்கோவா, ஒரு பொறுக்கியா, ஒரு பைத்தியக்காரனா நான் வளர்த்தடா. அவன் மனுஷன் ஆனா மிருகம். அப்படிதான் அவனை நான் ஆளாக்க சொன்னேன். ஆனா இப்ப அவன் சாக போறான். பிகாஸ் அவன் இப்ப யூஸ் ஆக மாட்டான் எனக்கு. நான் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் அவனை உருவாக்குறேன். ஆனா அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அவன் அழிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படியோ அவனை வச்சு உன் குடும்பத்தை அழிக்கணும். சரி இருக்கட்டும், அவனை அழிச்சிட்டு உன் குடும்பத்தை அழிச்சிட்டு போறேன். எல்லாம் ஒண்ணு தானே. இதுல என்ன இருக்கு? மொத்தமா போய் சேருங்கடா. அவனை கொன்ன பழி உனக்கு, நீ ஜெயிலுக்கு போன பழி என் தம்பிக்கு. உன்னை நினைச்சு என் தம்பி அப்படியே ஆஃப் ஆயிருவான். அதுக்கப்புறம் அவனையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் உன் வீட்டுல ஒரே ஒரு கடைக்குட்டி ஒருத்தர் இருக்கான், அவனையும் ஈஸியா போட்டு தள்ளிடுவேன். இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலோட சாம்ராஜ்யத்தை யாரையும் அங்கிட்ட இருந்து வாங்க முடியாது. யாரு? குட்டி குட்டி, நீங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? நீ உனக்கு ஸ்கூல் லீவு தானே? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? அம்மா இவருக்கு என்னாச்சுமா? நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த? ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல. என்ன பழக்கம் அது? அம்மா இவருக்கு என்னாச்சுமா? முத அத சொல்லுமா. இவருக்கு என்னாச்சுமா? ஏன் இப்படி இவ்ளோ क्वेश्चन பண்ணிட்டு இருக்க? இவர் யார் உனக்கு? உனக்கு எப்படி தெரியும் இவரை? அம்மா இவர் எனக்கு தெரியுமா. இவர் நல்லா பேசுவாருமா. இவர் பேர் உதயா தானே? இவர் நல்லா பேசுவாருமா. நிஜமாலுமே இவர் நல்லா பேசுவாரு. ஆனா இப்ப பேச மாட்டேங்கிறாருமா. நான் கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டேறாரு. அவருக்கு என்னாச்சுமா சொல்லு. குட்டி, ஏன் குட்டி பண்ணி அழுதுட்டு இருக்க? என்னடி உனக்கு பிரச்சனை? தெரியலமா. அவரை பாக்கும்போது எனக்கு அழுக அழுகையா வருது. அவருக்கு என்னாச்சு? மண்டையில அடிபட்டு இருக்கு. என்னாச்சுமா சொல்லு. குட்டி நீ இப்ப ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? குட்டி அழுகிறத முதல்ல நிறுத்து. நான் அழுகிறதுல நீ பட மாட்டே. அவருக்கு என்னாச்சு நீ சொல்லுமா.
உனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ பேசாம அமைதியாரு. இங்க பாரு, இவர் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. அதுவும் இவர் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ற ஒரு டாக்டர்னால தான். நம்ம படிக்கிற படிப்பு முக்கியம் கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதா முக்கியம். இந்த இடத்துல இவர் படுக்கிறதுக்கும் இவர் தான் காரணம், இவரை படுக்க வச்சதுக்கும் ஒரு படிச்சவர் தான் காரணம். ஸோ படிப்புங்கிறது நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேற்றது மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இவங்க கூட உனக்கு என்ன பேச்சுவார்த்தை? உன்ட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், வெளியே அவங்க கிட்ட பேசாதேன்னு. இவங்கள அப்பா அடிச்சிட்டாங்களாமா? ஆமா அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன எதுக்கு தேவையில்லாம இந்த டீடைலா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? யார் அடிச்சாரு? யார் அடிச்சா சொல்லு. இப்போ எதுக்கு அதை கேக்குறேன்னு நான் உன்னை கேட்டேன். ஏமா சத்யன் டாக்டர் அடிச்சிட்டாரம்மா. என்னது சத்யன் டாக்டர் அடிச்சிட்டாரா? உனக்கு சத்யன் டாக்டர் தெரியுமா? ஆமாம்மா எனக்கு தெரியும். ஆமால, இப்போ ஒரு நாள் அவன் கூட வாலிபால் விளையாடும் போது நம்ம பார்த்தோமே ஹாஸ்பிட்டல்ல. உனக்கு எப்படி தெரியும் சத்யன் டாக்டர்? சத்யன் டாக்டரே தெரியும், எனக்கு உதயாவையும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க ரெண்டு பேரும் எனிமி, அது எனக்கு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் எனிமின்ற வரைக்கும் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்றத பார்த்தா அப்ப சத்யன் டாக்டர் தான் இவர் அடிச்சிருப்பார் போல. ஆனா சத்யன் டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவருமா. அவர் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காருன்னா இவர் கண்டிப்பா ஏதாவது பேசிருப்பாரு, அதனால தான் அவர் அடிச்சிருப்பாரு. ஆனா அவர் ரொம்ப நல்லவர். நீ போ பாஸ், பாஸ் இங்க பாருங்க மேம், நீங்க ஏன் அவரை பேசுனீங்க? நீங்க பாருங்க, கண்ணு தோறுங்க. அவர் ரொம்ப நல்லவர். நீங்க பேசினனால தான் அவர் உங்களை அடிச்சிருப்பாரு. கண்ணு தோறுங்க. அவர்கிட்ட நீங்க ஏன் ஃப்ரெண்டா இல்ல? நீங்க அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருந்து பாருங்களேன். அவர் வந்து உங்களை பத்திரமா பாத்துப்பாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் முன்னாடி நிப்பாரு. அவர் கோவப்படுவார் தான், ஆனா அவர் கோவத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். நீங்க ஏன் சத்யன் டாக்டர் புரிஞ்சுக்கவே இல்ல? பாருங்க பாஸ், வேணா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்ல, நான் வேணா அப்படி கூப்பிடட்டுமா? சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன், நீங்க எந்திரிச்சிருவீங்க. அப்பா அப்பா எந்திரிங்க அப்பா, அப்பா எந்திரிங்க அப்பா. ஏ குட்டி, என்ன பேசுற நீ? இல்ல, அவருக்கு இது பிடிக்கும், அத கூப்பிடுற. அப்படியாவது எந்திரிக்கட்டும் அவரு. அப்பா எந்திரிங்க அப்பா. அவருக்கு என்ன பார்த்தா ஒரு பொண்ணு ஃபீல் வந்திருக்குன்னு அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, அதான் அதனால நான் கூப்பிடுறேன். அப்பா எந்திரிங்க அப்பா. அப்பா அப்பா நான் குட்டி வந்திருக்கேன், அப்பா எந்திரிங்க. பாரதி, என்ன நடக்குது பாரதிங்க? இந்த பொண்ணு எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா? மேம் எல்லாருமே தெரியும் மேம். இந்த பொண்ணு இங்க வருவா போவா. நம்ம சத்யன் டாக்டர் உதயா எல்லாருமே தெரியும் மேம். இந்த ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி வந்து பாப்பா பேசுவா, எல்லாம் பண்ணுவா மேம். ஏன் பாரதி இதை நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? டாக்டர் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம தானே வந்து பேசுனாங்க, அதான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம பேசாதீங்க பாரதி. அந்த பொண்ணு என் ரிலேட்டிவ் பொண்ணு. அப்பா அப்பா எந்திரிங்க அப்பா. அப்பா பாஸ்க்கு நான் அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்கும். எந்திரிங்க அப்பா. அப்பா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிரணுவின் வரமுன்னுயிரலவா, மண்ணில் வந்த நான் உன்னகலவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். குட்டி மரியாதை இங்க இருந்து போ குட்டி. நான் போக மாட்டேன். அவர் எந்திரிக்க சொல்லுங்க. அக்கா சத்யன் டாக்டர்ங்க. அவரு அடிச்ச உன்னையும் அவரை வெளிய போக சொல்லிட்டாங்க. எங்க போறாரு அவரு? எனக்கு இப்ப அவர் இங்க வரணும், நான் அவரை பார்க்கணும். அவர் இங்க வேணும். இங்க பாரு குட்டி, மரியாதை வீட்டுக்கு போ குட்டி. என்ன அவ்வளவுதான் உனக்கு? தப்பு பண்ணாங்க, அதனால வெளிய போயிட்டாங்க. அவர் பத்தி நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்? அவர் தப்பு பண்ணிருக்காரு, அதனால தான் அவர் வெளிய போயிட்டாரு. இல்ல, அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமா, அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருமா. அம்மாவா? இங்க பாரு, நான் சொல்றத கேப்பே கேட்க மாட்டியா நீ? மரியாதை வெளிய போ. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இவரும் நல்லவரே அவரும் நல்லவரே. ஏதோ ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அதனால தான் அவர் அடிச்சிருக்காரு. அவர் கோபப்பட்டதுக்கான ரீசன் இருக்கும். சும்மா அவர் திட்டாதீங்க. என்ன ஏன் இப்ப திட்டினா என்ன? அவன் ஒரு பைத்தியக்காரன், அப்படிதான் எல்லாரையும் போட்டு அடிப்பான். அவன் ஒரு கோபக்காரன், அப்படிதான் அவன் யாரையுமே புரிஞ்சுக்காம பேசுவான். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வருவியா? உன் வயசு என்ன? ஒதுக்கு தகுந்தாப்புல பேசு. என்ன இவங்க ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல பேசுறதோ பாக்குறதோ இதுக்கு மேல நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இப்பவும் சொல்றேன், நீ யார்கிட்ட வேணாலும் பேச வேணாம்னு சொல்ல நான் கேட்கறேன். ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட நீ பேச வேணாம்னு சொன்னா அதை நான் கேட்க மாட்டேமா. சத்யன் டாக்டர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. வேணா குட்டி, என் பொறுமைக்கு ஒன்னும் அளவு இருக்குடி, அமைதியா இரு. இங்க பாரு, நீ எவ்வளவு வேணாலும் கோபப்படி, என்ன வேணாலும் பண்ணு. திரும்பவும் சொல்றேன், ஏன் சத்யன் டாக்டர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் இவளுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஏன் இவ்ளோ கோவம் வருது இவங்களுக்கு? ஒண்ணுமே புரியல. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ இங்க பாரு, இங்க ஒருத்த மட்டையாயிட்டான். இனி இவன் எந்த காரணத்து கொண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான். இவன் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இனி என்ன வேணாலும் பண்ணலாம். இவன் இங்க இருந்து எந்திரிச்சு வராம இனி நான் பாத்துக்கிறேன். அங்க அவன் எந்திரிக்கவே கூடாது. அதுக்கான வேலைய இப்ப நீ பாக்குற. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்க. இல்ல சார், எனக்கு புரியல. புரியலையா? ஏய், உன்னை கொல்ல சொல்றேன், புரியுதா? கொல்ல சொன்னேன்.
உன்னை தவிர வேற யாரையும் அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ தான் போய் அவங்க கூட இருக்கணும். சோ பேஷண்ட் கூட பேஷண்டோட அப்பா தானே இருப்பாங்க. சோ அப்பாவா இருந்து அவனுக்கு நீ பாசத்தை காட்டாம பாய்சனை கொடுத்துட்டு வந்து சேரு. சார் அது இப்படி ஏன் உனக்கு வளர்த்த பாசம் உறுத்துதா இல்ல உறுத்துதான்னு கேக்குறேன். வேணா நீ உன் புள்ள கூட போய் சேர்றியா? இல்ல சார் அது வந்து இங்க பாரு, உனக்கு 1/2 hour தான் டைம். உள்ள போற, அவனை கொல்ற, ஆர்ப்பாட்டம் பண்ற, ஹாஸ்பிட்டல இழுத்து மூடுற, வந்துகிட்டே இருக்க. திருப்பி எப்படி ரீஓபன் பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்ல சார் அது வந்து இங்க பாரு, உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். என்ன போற கொல்ற வந்துட்டே இருக்க. என்ன அவன் நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டான். என்ன யூஸ் ஆகாததுனால அவனுக்கு போட்டு தள்ளிடு. அவன் சாவாது நம்மளுக்கு ஃபேவரா இருக்கட்டும். சோ அதனால என்ன சொல்றான் அதை மட்டும் பாரு. சரிங்க சார். ஹாஸ்பிட்டல் யார் இருக்கீங்க? வெளியே வாங்க டாக்டர் எல்லாரும். என் பையங்க, என் பையனை என்கிட்ட கொடுங்க. என்ன என் பையனை கொண்டுட்டீங்களா? கொண்டுட்டீங்களா சொல்லுங்க. என் பையனோட குணத்தையே என்கிட்ட கொடுங்க. சார் என்ன சார் மோருங்க? எங்க என் பையன் சொல்லுங்க. என்ன ஒரு அப்பாவா இருந்தா என் பையங்கன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறதான் செய்யணும். வந்தது வராம என் பையனை கொண்டுட்டீங்களா, என் பையனோட புணத்தையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே கேட்பாங்க. என் பையனை என்கிட்ட கொடுக்க போறீங்களா இல்லையா? இப்ப மட்டும் என் பையனை என்கிட்ட கொடுக்கல, இந்த ஹாஸ்பிட்டல் உண்டு பண்ணிடுவோம். சார் என்ன பிரச்சனை? வாங்கம்மா, என் பையன் எங்கம்மா? என் பையனை என்கிட்ட காட்டுங்கம்மா. உங்க பையனா? சார் உங்க பையன் யார் சார்? அவருக்கு பேர் எதுவும் கிடையாதா சார்? இங்க பாருங்க, தெரியாத மாதிரி பேசாதீங்க. என்ன சார் இல்ல எனக்கு புரியல. எப்படி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா சார்? ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல 1000 பேஷண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. எல்லாத்தையும் நாங்க பார்க்க தான் செய்றோம். சோ உங்க பையனுக்கு பேர்னு ஒன்று வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. அப்படி இல்ல என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அட்மிட் ஆயிருக்க ரூம் நம்பரை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை விட்டுட்டு ஏன் சார் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆர்ப்பாட்டம் தானே பண்ணிருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் நீங்க? இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? உங்க பையன் யாரு? ஓ அப்படியா? சரி ஓகே, நீங்க விளக்கமாவே கேட்கறீங்க, நானும் விளக்கமாவே சொல்றேன். உதய எங்க? ஓ உதய சாரோட அப்பாவா நீங்க? ஆமா, உதயோட அப்பா நான் தான். எங்க என் பையன்? சார் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி 1 hour ஆகுது சார். இதெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? அது எப்படி டிஸ்சார்ஜ் ஆவா? ஏன் சார் அடிபலா ஆக்சிஜன் டியூப் இருக்கு, அதனால அவனால எந்திரிக்க முடியாதுன்னு யாராவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்ல, என் பையன் டிஸ்சார்ஜ் ஆயிருக்க மாட்டான். என் பையனை மரியாதையா என்கிட்ட காட்டுங்க. அப்படிலாம் என் பையன் போயிருக்க மாட்டான். என்ன ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்களா? இல்ல சார், நாங்க எதுக்கு சார் போய் சொல்லணும்? நீங்க வேணா சிசிடிவி செக் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஃபார்ம் கூட வேணும்னா அங்க இருக்கு. நான் வேணா அதே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். வேணுமா? மகதி அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எடுங்க. ஓகே மேம். ஒரு நிமிஷம், அது எப்படி? யார் அவனை கையெழுத்து போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போவா? சார் உதய சார் தான் கையெழுத்து போட்டுருக்காரு. அவரா வந்து அட்மிட் ஆனாரு. ஸோ இப்போ அவரே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. அவர் கையெழுத்து போட்டது டிஸ்சார்ஜ் ஃபார்மே நாங்க எழுதியிருக்கோம். மகதி இந்த ஃபார்ம் எடுத்து ஒரு கையில நீட்டுங்க. பாருங்க சார். இல்ல எனக்கு புரியல, அவன் எப்படி டிஸ்சார்ஜ் ஆவா? ஏன் சார் அவர் டிஸ்சார்ஜ் ஆகணும்னா இங்கே ஒரே செட்டில் பண்ணிட்டு போலான்னு வந்தீங்களா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க? என் புள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் நான் பதறி போய் வந்திருக்கேன். பாரு, என் புள்ள மேல ஒரு சின்ன கீரை விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது. சார் கீரை விழுந்தாதான் தாங்க முடியாதுன்னு சொல்ற ஒரு அப்பா தான் அவரை கொல்றதுக்கு அனுப்பியிருக்கீங்களா? இல்ல, நான் எப்படி விளப்புறேன்? நான் ஃபர்ஸ்ட் என் புள்ளைய கொல்லணும். சார் அடுத்தவங்களோட சொத்தை அடிச்சு புடுங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையில அவர் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அவர் உயிரை பணையம் வச்சிருக்கீங்க. இப்ப அவருக்கு அடிபட்ட 6 மணி நேரம் ஆகுது. இப்ப வந்து என் புள்ள எங்கன்னு கேக்குறீங்க. சோ இப்படி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்ல சார் என்னோட ஹிஸ்டரியிலேயே. அதுவும் உங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரல சார். அந்த இருந்து என் பிள்ளைய கொன்னுட்டீங்களான்னு தான் கேள்வி கேக்குறீங்களே தவிர என் பிள்ளைக்கு என்னாச்சு, என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்களான்னு உங்ககிட்ட இருந்து கொஸ்டினே வரல சார். சோ ஆர்ப்பாட்டம் பண்ணாம வாங்கின காசுக்கு நீங்க நடிச்சிட்டீங்க. அதனால கிளம்புங்க. ஏய் அவ என் புள்ள. சார் அது எனக்கே டவுட்டா தான் சார் இருக்கு. வாங்களே பேசாம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். இங்க பாரு, அவ்வளவுதான். சார் நான் அகைன் சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போய் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். நான் உதயாவை ப்ராப்பரா தான் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கேன். அதுக்கான அத்தனை டிஸ்சார்ஜ் சம்மரியும் என்கிட்ட இருக்கு. இதையும் தாண்டி உங்க பிள்ளைய காணானா நீங்க போய் கேஸ் கொடுங்க. அந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உன் லிமிட் மாதிரி பேசிட்டு இருக்க. சார் நான் இப்ப வரைக்கும் லிமிட்டோட தான் பேசுறேன். நான் உங்களை வெளியில போடான்னு சொல்லல, வெளியே போங்கன்னு தானே சொல்றேன். சோ அப்ப நான் லிமிட்டோட தானே பேசிட்டு இருக்கேன். சோ கிளம்புங்க. என்னாச்சு மாபி? இல்ல சார் உதயாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்ல சார், உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆமா பண்ணிட்டோம். அவங்க அப்பா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆர்ப்பாட்டம் பண்றவர் எனக்கு என்னமோ உதயாவோட அப்பாவா இருப்பாருன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு சார். அவர் ஆசைப்பட்டாருன்னா நம்ம வேணா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். சரிங்க பாருங்க, அவரை ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நாங்க அதை பார்க்கணும். இது உங்க புள்ளைய காணங்கிற பிரச்சனை எல்லாம் எங்களை எடுத்துட்டு இருக்க முடியாது. சொல்ல போனா உங்க புள்ளையால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. சோ அதனால மரியாதை வெளில போங்க. என்னாச்சு? எதுக்கு நீங்க 2 பேரும்? ஒண்ணும் இல்ல, இவரை ஷிஃப்ட் பண்ண நீங்க இருந்து. எதுக்கு சிட் பண்ணணும்? என்ன ப்ராப்ளம்? எல்லாம் காரணமா தான். இவர் இங்க இருக்க கூடாது. இதுக்கு மேல இவர் வேறொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ரீசன் சொல்லுங்க. ரீசன் இல்லாம நான் எப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அவருக்கு நான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கேன். ஆக்சிஜன்ல தான் அவர் சுவாசிட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட். சோ எடுத்தோன்னு கவுத்தன் இதை செய்ய முடியாது. என்ன காரணம்? அண்ணி ப்ளீஸ் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அண்ணி. ஒரு காரணமாக தான் சொல்கிறோம். நீங்கள் எல்லா ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கூடயே கொடுத்து அனுப்புங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்கிறேன். இங்கேருந்து இவரை நம்ம ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். எல்லாம் ஓகே தான், பட் என்ன ரீசன்? என்ன ரீசனுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அண்ணி.
நிலைமை புரிஞ்சுக்கோங்க. முத இவரை ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னமோ சொல்றீங்க. சரி ஓகே, அக்செப்ட் பண்றேன். தேங்க்ஸ் அண்ணி. யாரு கேட்டாலும் ரிப்போர்ட்ல அவருக்கு கான்சியஸ் வந்துருச்சு, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி அதுக்கான ஃபார்ம் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. ரிப்போர்ட் வரைக்கும் ஓகே. ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் ஆகி தான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிருக்காருன்னு நீங்க அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ம். மகேஷ். ம் சரிங்க. சொல்லு, என்ன கதையை முடிச்சுட்டு? ஐயோ சார், இங்க உதயவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சொல்லி சொல்றாங்க. எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? அது எப்படி உயர் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? தெரியல சார், ப்ராப்பரா அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கான அத்தனை எவிடன்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே என்கிட்ட காட்டுறாங்க. அவன் தான் சைன் பண்ணிட்டு போயிருக்கான். ஒண்ணுமே புரியல. அது எப்படி காணாம போவான்? அதான் சார் தெரியல. ஓ சரி, அவனை காணாம போக வச்சாங்கல்ல, இப்போ நான் இங்க இருக்கவன காணாம போக வைக்கிறேன். சோ அப்போ உதய வெளியே வருவான். இரு, முடிச்சுட்டு வரேன். வை. எங்க இவனை காணோம்? சத்தியன் எங்க போனா?